வணக்கம் குழந்தைகளே. இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகிற பாடம் 12 ஊஞ்சல் ஆடலாமா. முதலில் ஒரு சிறிய கதை. ஒரு நாள் காட்டில் உள்ள விலங்குகள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊஞ்சல் ஒன்றை தயார் செஞ்சு அதில் ஆடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன பண்ணுது, குதிரை நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையில் உட்காந்து ஆடுது. உடனே யானை என்ன சொல்லுதுன்னா, அந்த ஊஞ்சலை ஆட்டி விடுறேன்னு யானை ஊஞ்சலை ஆட்டுது. உடனே சுற்றி இருக்கிற நண்பர்கள்லாம் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பாருங்க, இப்போ குதிரை ஊஞ்சல் ஆடி முடிச்சிட்டு அடுத்ததாக யார் ஊஞ்சல் ஆடுறா, கழுதை ஊஞ்சல் ஆடுது. இப்படி ஒவ்வொரு நண்பர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஊஞ்சல் ஆடுறாங்க. அடுத்தது சிறுத்தை ஊஞ்சல் ஆடுது. அடுத்ததா பாருங்க, ஆமை ஊஞ்சல் ஆடுது. எல்லாருமே என்ன பண்றாங்க, ஊஞ்சல் ஆடுறாங்க. ஒருத்தர் நான் மட்டும் தான் ஆடுவேன் அப்படின்னு இல்லாம என்ன பண்றாங்க, எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கறாங்க. இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, இப்போ எல்லாரும் ஊஞ்சல் ஆடி முடிச்சிட்டாங்க. கடைசியில் பூனை மட்டும் ஊஞ்சல் ஆடலை. ஆனால் அந்த பூனையோட கையை பாருங்க, அந்த பூனைக்கு அடிபட்டிருக்கு. அப்போ அதால் உட்காந்து ஊஞ்சல் ஆட முடியாது. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சோகமாயிட்டாங்க, பூனையால் ஊஞ்சல் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு. உடனே குரங்கு என்ன பண்ணுது, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த பூனையை தூக்கிக்கிட்டு ஊஞ்சல் ஆடுது. என்ன பண்ணுது, இன்னொரு நண்பருக்கு அடிபட்டு இருக்குன்னு உடனேயே அந்த குரங்கு என்ன பண்ணுது, உதவி பண்ணுது. இதே போன்று நம்மளும் என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த கதையை ஒரு முறை நம்ம முதல்ல இருந்து வாசிச்சு பார்க்கலாம். விலங்குகள் ஊஞ்சல் ஆட விரும்பின. யானை ஊஞ்சலை ஆட்டுகிறது. குதிரை ஊஞ்சல் ஆடுகிறது. அடுத்தது பாருங்க, கழுதை ஊஞ்சல் ஆடுகிறது. சிறுத்தை ஊஞ்சல் ஆடுகிறது. ஆமை ஊஞ்சல் ஆடுகிறது. பூனைக்கு அடிபட்டுள்ளது, எப்படி ஊஞ்சல் ஆடும்? அட, குரங்கின் உதவியுடன் பூனை ஊஞ்சல் ஆடுகிறது. இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், உங்களுடைய நண்பர்களுக்கு உதவி செய்யணும், அடுத்தவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும். பாருங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நண்பருக்கு உதவி செஞ்சாங்க இல்லையா. அடுத்தது பாருங்க, இந்த கதையில நம்ம நிறைய விலங்குகளுடைய பெயர்களை பார்த்தோம் இல்லையா. என்னதெல்லாம், யானை, குதிரை, கழுதை, சிறுத்தை, ஆமை, பூனை. பாருங்க, ஒவ்வொரு பெயரிலும் ஒரு ஐவரிசை எழுத்து வந்துள்ளது இல்லையா. எனவே இந்த பாடத்தில் நம்ம குறிப்பாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உயிர்மெய் எழுத்தான ஐவரிசை எழுத்துக்களை பற்றி தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். உயிர்மெய் எழுத்துக்கள் என்றால் என்ன, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து கிடைப்பது இல்லையா, அதுதான் என்னது, உயிர்மெய் எழுத்து. அப்போ இந்த மெய்யெழுத்துக்களோட ஐ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும்போது கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் என்னது, உயிர்மெய் எழுத்துக்கள்ல ஐவரிசை எழுத்துக்கள். இங்க பாருங்க,
அடுத்தது பாருங்க, பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். இங்கே சில படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பெயர்களை உச்சரித்து நாம் அது என்ன எழுத்து என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதல் படத்தில் இருப்பது என்ன? குடை இல்லையா? குடை, குடை. இதில் டை என்பது உயிர்மை எழுத்து, ஐ வரிசை உயிர்மை எழுத்து இல்லை, இட்டு கூட்டல் ஐ, டை இல்லையா? பாருங்க, குடை. இரண்டு சொற்களுமே டை என்கிற உயிர்மை எழுத்தை கொண்டுள்ளது. அடுத்தது பாருங்க, நத்தை, ஆந்தை. இரண்டு சொற்களினமே தை என்கிற உயிர்மை எழுத்து வந்துள்ளது. அடுத்தது பாருங்க, இந்த படத்தின் பேர் என்னது? ஆமை. அடுத்தது பொம்மை. இரண்டு சொற்களிலும் மை என்ற எழுத்து வந்துள்ளது. அடுத்தது இது என்னது? அவரை. அடுத்தது குதிரை. இரண்டு சொற்களிலும் ரை என்ற எழுத்து வந்துள்ளது, ரை. இதை உச்சரிக்கும் போது அதனுடைய ஓசை ஐ என்கிற ஓசையை கொண்டு அடைகிறது இல்லையா? அடுத்தது இலை. அடுத்தது மலை, லை. அடுத்தது பாருங்க, அவ்வை. கடைசியாக இருப்பது என்னது? போர்வை. ஒவ்வொரு சொற்களுமே ஐ என்கிற உயிர்மை எழுத்தை கொண்டுள்ளது, ஐ வரிசை உயிர்மை எழுத்துக்களை கொண்டுள்ளது. அடுத்தது பாருங்க, கற்றாழை, வாழை, லை. யானை, பானை, நைங்கிற உயிர்மை எழுத்தை கொண்டுள்ளது இல்லையா? நன்றி.